தமயந்தி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கும் போது பார்க்கலாம் அவங்க. நேற்று சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். வியூஸே வரல. என்ன ஆச்சுன்னு சுத்தமா தெரியல. ஆடியன்ஸ் ரொம்ப பேர் அதிக பேர் பார்ப்பாங்க. ஆனா இப்போ சமீப காலத்துல வியூஸே போக மாட்டேங்குது. நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பார்க்குற கொஞ்சம் வியூவர்ஸும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச மோட்டிவேட்டா இருக்கும். தமயந்தி ஃபீலிங்கா சந்தோஷமா அப்படியே நலன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வாக் போயிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. அப்பன்னு பார்த்து தமயந்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக நினச்சிட்டு இருக்காங்களே பணத்துக்கு ஆசைப்படுறவங்க. அவங்க பேசுகிறாங்க, அம்மா இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணுமா, இந்த ஆதாரத்தை வச்சு எப்படி இருந்தாலும் நிப்பாட்டிடலாம். இவ கூட என் காலத்தை தள்ளணும்னு எனக்குலாம் அவசியம் இல்லை, தேவையில்லை. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கிற மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த இடத்துல தமயந்தியை பற்றி. முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற வாக்குறுதி கூட கொடுக்கல நம்ம தமயந்தி. இருந்தாலும் பணத்துக்காக இது மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, டேய் கல்யாணம் பண்ணிக்கிறா, அந்த மெஸ்ஸை அவள்கிட்ட பிடிங்கிடுவோம், அதுக்கப்புறமேட்டு அவளை அடித்து துரத்தி விட்டுருவோம், அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லைப்பா, இது மாதிரி வேறு பொண்ணை பார்த்து நம்ம செட்டில் ஆகிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போகிறாங்க நம்ம அபிராமி அம்மா. அதே கோயிலுக்கு தான் பார்வதி நாயகி பாட்டியும் வராங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், எதுக்குங்க கோயிலுக்கு வர சொன்னீங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் பேச தான் நான் அவங்கள வர சொன்னேன். நலனுக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தானே கொஞ்ச நாள் போட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி பாட்டியும் கேட்குறாங்க அந்த இடத்துல. நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். அவங்க 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்குது. அந்தளவு இருக்குது. நேற்று ரெசார்ட்டுக்கு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் சிரித்து பேசிட்டு சமைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஹோட்டலில் யாருமே இல்லை. கிச்சன் கூட்டிகிட்டு போயிட்டு பீட்சாலாம் சமைச்சு கொடுத்து 2 பேர் சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. தமயந்தி செயின்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா நம்ம நலனுக்கு. அப்படிங்களா, அப்போனா விவகாரம் வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்த விஷயத்தை கூடிய சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். முதல்ல கேசவன்ட்ட சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தாத்தா ஒத்துப்பாரா, கொஞ்சம் கஷ்டம்தான், அவரை மட்டும் சமாளிச்சிட்டா ஈஸியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி அதிரடியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நலன் நினச்சிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமயந்தி. சப்பாத்திக்கோ வடைக்கோ மாவு பிசைகிறப்போ அப்படியே கிட்டக்க வந்துடுறாங்க நம்ம நலன். மூஞ்சி ஃபுல்லாக மாவாக இருக்கிறத அப்படியே தொடச்சி விட்றாங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறம், இத்தனை நாளாக உங்களை மிஸ் பண்ணிட்டேங்க, இனிமேட்டு என்னால் உங்களை மிஸ் பண்ண முடியாது, ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்கலான்னு வரப்போ பார்த்தா கீழே தள்ளி விட்டுறாங்க கடைசி நேரத்தில் நம்ம நலனை. ஆனால் இது ஃபுல்லாக ட்ரீம் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே தான் நடந்திருக்கு. கிட்ட இருந்தது யாருன்னு பார்த்தா கடையில் வேலை பார்க்குற செல்வி. அக்கா என்னக்கா கீழே தள்ளி விட்டு இடுப்புலலாம் அடிபட்டுச்சு, என்னக்கா இப்படி பண்ணி வச்சுட்டே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க நம்ம தமயந்தியை. உடனே தூக்குறாங்க. சரிம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டியா, இதுக்கு என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. ஒரு காதல் லெட்டர் எழுதுறதுக்கு உனக்கு என்ன இவ்வளோ சோம்பேறித்தனம், லவ்வை சொல்லுவியா மாட்டியா, இல்லை நான் சொல்லணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க தமயந்தி செல்வியை. என்னை மறைக்கலாம், ஆனால் உங்க மனசில் இருக்கிற காதல் பூவாகி கனியாகி பழமாகி காய்ச்சிருச்சு, பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்வி மட்டும் கடந்து போகிறாங்க. நலன் வராங்க. எங்க சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிருக்கு, இது கரெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வேலை பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கும், இருக்கிற ஜாமான்லாம் நவுத்தி வைங்கன்னு சொல்லும்போது ஜாமான் எல்லாத்தையும் நவுத்தி வைக்கிறாங்க. அடுப்புலேருந்து ஏதோ சாம்பார் ஏதோ கொதிச்சிட்ருக்கு, அதை கீழே இறக்கி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து செயின் பார்த்துட்டாங்க நம்ம செல்வி. இது அமைச்சர் கொடுத்த செயின் ஆச்சு, என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம அக்காட்ட கேட்கலாம். அக்கா, உனக்கு கிஃப்டாக வந்துச்சுல ஒரு செயின், சமைச்சதுக்காக ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த செயின் எங்கே இருக்குது? பீரோ லாக்கரில் பூட்டி வச்சுருக்கேன், அது யாருக்கும் தரக்கூடாதுல்ல, அதனால தான். அப்படியாக்கா, அந்த பீரோ லாக்கர்லேருந்து இப்போ தாங்க்கா செயின் பார்த்தேன், அந்த பீரோ பேர் நலல் தானே? என்னக்கா உண்மையை சொல்ல மாட்டியா? நீ லவ் லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொடுத்தனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன சொல்கிற, லவ் லெட்டர் நான் எழுதணுமா? லவ் பண்ண தெரியுதுல்ல, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நலன் உனக்கு கிடைக்க மாட்டாப்புல, அவ்வளோதான் சொல்ல முடியும். லவ் லெட்ரு நீ எழுதுறியா, இல்லை அண்ணன்ட்ட நீயே லவ் பண்ணுறங்கிற விஷயத்த நானே உண்மையை போட்டு உடச்சிட்டா, இது உனக்கு லைஃப்பில் முக்கியமான மூமெண்ட்டு. இந்த மூமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணணும் காலங்காலத்துக்கும். அப்போனா நீ லவ் லெட்டர் எழுதுனா தான் சரி வரும். நீ எழுதுறியா, இல்லை நானே அண்ணன்ட்ட சொல்லிட்டா? என்னடி இப்படி மிரட்டுற, நான் தாண்டி ஓனரு, இந்த விஷயத்தில் நான் தான் உனக்கு அட்வைசர், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம செல்வி பேசுகிறாங்க. உடனே இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் எழுதுறதுக்காக பேப்பரும் பேனாவும் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தமயந்தி என்ன சொல்கிறதுனே தெரியலையே, இனிமேட்டு நம்ம வாழ்க்கை இவரோட தான் பயணிக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம லவ் லெட்டர் எழுதலாம். என் மனசில் உங்களை தவிர வேறு யாருக்குமே இடம் இல்லை, அது என்னால் 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நான் உங்களை காலகாலத்துக்கு நல்ல விதமாக பார்த்துப்பேன், அதில் நான் கேரண்டியாக இருக்கேன். எனக்கு நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் உலகத்தில் நான் இருக்கேனா, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கா, நீங்கள் தான் சொல்லணும்ல, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கள், என்னை காக்க வைக்காதீங்க, இந்த லவ் லெட்டரை எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல. இதை எப்படி கொடுக்கணுன்னு தான் பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு
நலன் கிட்டக்க வராங்க. ஏங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுட்டு இருந்தேன் போதுமான்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் சாம்பார் வழிலாம் இறக்கி வைக்க சொன்னீங்க. அந்த வேலையை முடிச்சிட்டேன். இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பசஞ்சா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த லெட்டரை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். இனிமேட்டு மறைச்சா சரி வரான்னு சொல்லி லெட்டர் வந்து கையில் கொடுத்துட்றாங்க. என்ன லெட்ரு இது? லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லி நலன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஒன்றை வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க. எப்படி இவங்களால கரெக்டாக வந்து சொல்ல முடிஞ்சிச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, சேச்சே நான் உங்கள்ட்ட அப்படியே காமெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இது எப்படி இருந்தாலும் ரெசிபி ஐட்டமாக தான் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருப்பீங்க. இல்லாட்டி மளிகை ஜாமான் லிஸ்ட்டாக இருக்கும். உங்கள பற்றி எனக்கு தெரியாதா? சரி நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா இது நம்ம லவ் லெட்டர் தான் எழுதிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நம்ம தமயந்தி எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க? உண்மையிலே லவ் லெட்டர்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை இது எங்கள் அண்ணன்ட்ட வந்து கொடுத்து காய்கறி ஜாமான் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு தாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க.